தலைப்பு செய்திகள். நமது நாட்டின் சட்ட ஆட்சி அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. சஜித் பிரேமதாசா தெரிவிப்பு. டிட்வாவினால் பாதிப்புக்குள்ளாகிய பகுதிகளுக்கு சென்ற IMF பணிப்பாளர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கொழும்பு பல்கலைக்கழக மாணவர்கள். அக்குரேகொட கொலை, மேலும் ஒருவர் கைது. ஈரானை மிரட்டிய ட்ரம்ப், சமாதானத்திற்கு இணக்கம். விரிவான செய்திகள். நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் சட்ட ஆட்சி தொடர்பில் இதுவரை இல்லாத அளவிற்கு பாரதூரமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. உயர் நீதிமன்ற நீதிபதி சரத் அம்பேபிட்டிய படுகொலைக்கு பின்னர் நீதி வழங்கும் செயல்முறையுடன் தொடர்புடைய நபர்களை இலக்கு வைத்த முதல் படுகொலை இடம்பெற்றுள்ள நிலையில் நமது நாட்டின் சட்ட ஆட்சி அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நிலையீட்கட்டளை 27(2) கீழ் கேள்வி எழுப்பி உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில், அரசாங்கம் பாதாள உலகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக கூறினாலும் கொலைகள் நிகழும் போது அரசாங்கம் அதை பாதாள உலக நடவடிக்கைகள் என்று மறுபுறம் தொடர்ந்து கூறி வருகின்றது. கடந்த 13ஆம் திகதி தலங்கம அங்குரகொட பகுதியில் அதிபாதுகாப்பு வலயத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள பெரு வர்த்தக நிலையம் ஒன்றின் அருகில் நிறுத்தியிருந்த ஜீப் வாகனத்தில் இருந்த ஒரு சட்டத்தரணியும் அவரது மனைவியும் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்திற்கு பின்னர் கொழும்பு, ஜிந்துப்பிட்டி மற்றும் களுத்துறை வடக்கு பகுதிகளிலும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இதன் விளைவாக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. இது குறித்து அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். இன்று சட்டத்தின் ஆட்சியையும் நீதியையும் நிலைநாட்டும் நடவடிக்கைகளையும் செயல்படுத்துவோர் மீதே இந்த படுகொலைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதனால் சட்டத்தரணிகள் மற்றும் நீதித்துறையில் ஈடுபட்டுள்ள ஏனைய தரப்பினரின் பாதுகாப்பும் ஆபத்தில் உள்ளது. எனவே இவர்களின் பாதுகாப்பு குறித்து அரசாங்கம் உத்தரவாதம் அளிக்க வேண்டும். துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்திலிருந்து 600 மீட்டர் தூரத்தில் பாதுகாப்பு அமைச்சும் இராணுவ தலைமையகமும் அமைந்துள்ளன. அரசாங்கம் சம்பவம் நடந்த இடத்தை உயர் பாதுகாப்பு வலயம் அல்ல என்று கூறினாலும் இது உண்மையில் ஒரு உயர் பாதுகாப்பு வலயமாகும். தேசிய பாதுகாப்பு என்பது மக்களின் பாதுகாப்பாகும். அதனால் இலங்கையின் தேசிய பாதுகாப்பு மற்றும் சட்ட ஆட்சி தொடர்பில் இதுவரை இல்லாத அளவிற்கு பாரதூரமான நிலைமையை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியேவா டித்வா புயலினால் மண்சரிவுக்கு உள்ளான உடபலாத்த பிரதேச செயலக பிரிவின் மாவதுர கிராமத்திற்கு சென்று கண்காணிப்பு விஜயத்தை நேற்று மேற்கொண்டுள்ளார். அனர்த்தத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதியான மாவதுர பிரதேசத்தில் ஏராளமான வீடுகள் மண் சரிவுக்கு உள்ளாகி 28 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 6 பேர் காணாமல் போயுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுடன் கலந்துரையாடிய ஜோர்ஜியேவா அவர்களுக்கு தனது கவலையை தெரிவித்துள்ளார். அனர்த்தத்தின் போது அரசாங்கம் மேற்கொண்ட விரைவான நடவடிக்கைகளையும் மக்கள் வெளிப்படுத்திய தைரியம், அர்ப்பணிப்பு மற்றும் ஒற்றுமை உணர்வையும் அவர் மேலும் பாராட்டினார். இப்போது இங்கு வாழும் சிறு குழந்தைகள் நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்காக நாளை பெரும் பங்களிப்பை வழங்குவார்கள் என்று எதிர்பார்ப்பதாகவும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அரசாங்கம் இளைய தலைமுறையினரை வலுப்படுத்த அர்ப்பணிப்புடன் செயல்படும் என்று தாம் நம்புவதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் குழந்தைகளிடம் ஜோர்ஜியேவா குறிப்பிட்டுள்ளார். தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ, மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபேகோன், நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி அர்ஷன சூரிய பெரும, மத்திய மாகாண பிரதம செயலாளர் GHM பிரேமசிங்க, கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக்க உடவத்த ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மாணவர் சங்கத்தை சேர்ந்த மாணவ குழுவினர் பல கோரிக்கைகளை முன்வைத்து செவ்வாய்க்கிழமை பகல் எதிர்ப்பு பேரணியொன்றில் ஈடுபட்டனர். கலைப்பீடத்தின் பொது பட்டப்படிப்புக்கான கல்வி அலகுகளில் நிலவும் பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு காண கோரியும், பயிற்சி கால மாணவர்கள் அநீதியான முறையில் சுரண்டப்படுவதை தடுத்து முறையான கொள்கையொன்றை வகுக்க கோரியும் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர்.
பல்கலைக்கழகத்தின் செனட் மன்றத்தை வந்தடைந்த இந்த பேரணி அங்கு கட்டடத்திற்கு முன்பாக தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்தது. அக்குரேகொடையில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 28 வயதுடைய குறித்த சந்தேக நபர் நேற்று பிற்பகல் பொல்கசோவிட்ட பகுதியில் வைத்து மேல் மாகாண தெற்கு குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த கொலை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை கொண்டு சென்றுள்ளதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அக்குரேகொடவில் அமைந்துள்ள சூப்பர் மார்க்கெட் ஒன்றின் அருகில் காத்திருந்த துப்பாக்கிதாரிகளுக்கு துப்பாக்கிகளை வழங்கும் காட்சிகள் அடங்கிய சிசிடிவி காணொளிகள் தற்போது ஊடகங்களுக்கு வெளியாகியுள்ளன. இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட சகோதரர்கள் இருவரையும் மேலதிக விசாரணைக்காக 18ஆம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு கடுவல நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த சந்தேக நபர்கள் இருவரும் திங்கட்கிழமை பிற்பகல் கொட்டாவையில் வைத்து மேல் மாகாண தெற்கு பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். எவ்வாறாயினும் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கரந்தினிய சுத்தாவின் ஆலோசனையின் பேரில் துபாய் நிப்புண மற்றும் மல்பானை டூடு ஆகியோரை இந்த கொலையை நெறிப்படுத்தியுள்ளமை தெரியவந்துள்ளது. அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும், இல்லையென்றால் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்து வருகின்றார். டொனால்ட் ட்ரம்பின் மிரட்டலை சந்திக்க தயார் என்று ஈரான் தெரிவித்த போதிலும் பேச்சுவார்த்தைக்கும் தயார் என்று தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இரு நாட்டு அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிவடைந்த நிலையில் நேற்று ஜெனீவாவில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை 3 மணி நேரம் நடைபெற்றது. அமெரிக்கா மத்திய கிழக்கு பகுதியில் இராணுவ பலத்தை அதிகரித்து வருகின்றது. அதேவேளையில் ஹார்மஸ் ஜலசந்தியை இராணுவ துப்பாக்கி சுடுதல் பயிற்சிக்காக பல நேரம் மூடப்போவதாக ஈரான் அறிவித்தது. இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வங்கதேச நாட்டின் புதிய பிரதமராக கலீதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் நேற்று மதியம் பதவியேற்றுக் கொண்டார். 17 வருடத்திற்கு பின்னர் சொந்த நாடு திரும்பிய நிலையில் தேர்தல் களத்தில் நின்று வெற்றி பெற்றுள்ளார். 60 வயதான வங்கதேச தேசியவாத கட்சி தலைவர் தாரிக் ரஹ்மான் நேற்று பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து அமைச்சரவை பதவியேற்க உள்ளது. முன்னதாக பாராளுமன்றம் BNP கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் 5 ஆண்டுகள் பிரதமராக இருப்பார். வங்கதேசத்தின் 13வது நாடாளுமன்ற தேர்தல் கடந்த 12ஆம் தேதி நடைபெற்றது. இதில் 297 இடங்களில் 209 இடங்களில் PNP கட்சி வெற்றி பெற்றது. வலதுசாரி கட்சியான ஜமாத்தி இஸ்லாமி 68 இடங்களை பிடித்தது. சுவிட்சர்லாந்தின் வலைஸ் மாகாணத்தில் கோபைண்டன் அருகே நேற்று காலை பனிச்சரிவு காரணமாக பயணிகள் ரயில் ஒன்று தடம் புரண்டது. பிரிக் நகரிலிருந்து புறப்பட்ட ரயில் ஸ்டார்ராகன் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது மலை உச்சியிலிருந்து சரிந்து விழுந்து பனியில் சிக்கியது. இதில் ரயிலின் பல பெட்டிகள் தண்டவாளத்தை விட்டு விலகி தடம் புரண்டன. விபத்தின் போது ரயிலில் சுமார் 80 பயணிகள் இருந்தனர். தகவல் அறிந்து ஹெலிகாப்டர்களில் வந்த மீட்பு படையினர் மோசமான வானிலைக்கு மத்தியில் மீட்பு பணிகளை தொடர்ந்தனர். ரயிலில் இருந்த பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். காயமடைந்த 5 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. வரலாற்றில் இன்று 2001 இந்தோனேசியாவில் டயாக் மதுரா மக்களிடையே இனக்கலவரம் வெடித்தது. 500 பேர் வரையில் உயிரிழந்தனர். 1,00,000 மதுரா மக்கள் இடம்பெயர்ந்தனர். 2010 விக்கிலீக்ஸ் பிராட்லி மார்னிங் என்ற அமெரிக்க இராணுவ வீரர் ஒருவர் கொடுத்த இரகசிய ஆவணங்களின் முதல் தொகுதியை வெளியிட்டது. 2014 ராஜீவ்காந்தி கொலை வழக்கு. முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக உச்சநீதிமன்றம் குறைத்தது. 2018 ஈரானின் அசிமான் விமானம் 3704 சக்ரோசு மலைகளில் மோதியதில் அதில் பயணம் செய்த 65 பேர் உயிரிழந்தனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.